முதலாளி முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தம். எனக்கு ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றோம். யோ, ஊரு பெரிய மனுஷன் வர கொஞ்சம் லேட்டானா அப்படியே விட்டுட்டு வந்துடுறதா? சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திர வேண்டியதானே? உனக்காகலாம் இங்க யாரும் வெயிட் பண்ணல. மாப்பிள்ள தம்பி இன்னும் வரல. மாப்பிள்ளை இன்னும் வரலையா? இதுக்குத்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னைய மாதிரி பெரிய மனுஷனை கலந்து பேசணுங்கிறது. சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு? சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சொன்னாரு. மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல, மாப்பிள்ளை இன்னும் ஆளக்கானா? இப்ப வந்துருவாருங்க. இதுக்குத்தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேட்கணுங்கிறது. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு? புரிஞ்சுங்க தம்பி. இப்ப வந்துருவாருங்க. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்குன்னு பாரதியார் சொன்னாரா? இன்னமா நீ கதிரேசன் பொண்டாட்டி தானே? இல்ல, நான் குமரேசன் பொண்டாட்டி. அதுக்குள்ளேயும் ஆள மாத்திட்டியா? குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சி குத்தடி சைலக்கான்னு குன்னக்குடி வைத்திய சும்மாவா சொன்னாரு? இதுக்குத்தான். அப்போ ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? அதுக்கு கறி வெந்துருச்சு இல்லையான்னு பார்த்து சொல்லணும். பார்த்து சொல்றது என்ன, திண்டு பார்த்தே சொல்றேன் தம்பி. உட்டாலக்கடி கிரிகிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மா ஒன்னும் சொல்லல. அதுல 1008 அர்த்தங்கள் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அடுப்பு எங்க போட்டிருக்காங்க? உள்ள போட்டிருக்காங்க. வாங்க போலாம். போங்க. ம் ம் கருவிகளால கூட்டிட்டு போய் பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாயில குச்சி வச்சா குத்திட்டாயா? என்ன கிளம்பல? வண்டி கிளம்பிருச்சியா? வண்டி இந்த ஊர்ல வாயிலே குத்துறாங்க. ட்ரை பண்ணி பாப்போம் 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 பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி பாப்பம்பட்டி. முதலாளி வணக்கம். என்னல பஸ் காலியா கிடக்கு? பஸ் மட்டுமா காலியா இருக்கு? பஸ் ஸ்டாண்டு தான் காலியா இருக்கு. அதான் ஏன்னு கேட்கேன். முதலாளி முன்னாடிலாம் பழைய கஞ்சியை குடிச்சுப்புட்டு நல்லா மாங்குன்னு உழைச்சாங்க, மக்கள் தொகை இருந்துச்சு. இப்போ பாஸ்ட் புட்டா தின்னுட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அப்புறம் எப்படி பாப்புலேஷன் டெவலப் ஆகும்? சரி அதை விடுங்க. நேற்று ஆஃபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம். ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு. கலெக்ஷன் நீங்க ஆமாம். அதை நான் கொண்டு பேங்க்ல கட்டணும். வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கல? 3500 வரவுங்க, 4000 செலவுங்க. உங்க அண்ணன் தம்பி 2 பேருக்கு 500 கொடுக்கறதுக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கும். ஆபீஸை மூடி 2 நாள் ஆச்சு. அவசரப்பட்டுறீங்க முதலாளி. நேற்று கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவு? 4500 ரூபாய். 5000 செலவு சொல்லுவல? இல்லை, 4000 ரூபாய் செலவு, 500 ரூபாய் கம்பெனிக்கு மிச்சம். இதை நாங்க நம்பணும். நீங்க நம்பித்தே ஆகணும். எப்படி? பை கண்டர். இது கம்பெனியோட காசு. இளைய முத்துப்பாண்டி, என்னைக்காவது ஒரு நாள் என் பஸ்ஸை இந்த பழனிமலை உயரத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. ஹார்டு ஒர்க் மலாலி. ஆமா, நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே, அவன் அப்படி இருக்கான். ஏழு வேலை பண்ணி ஏழு இல்ல வைரதி இல்லையா? இல்ல முதலாளி, ஒரு 3 லட்ச ரூபா பணம் வேணும். அதான் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். டேய், உனக்கு அறிவு இருக்காடா? பழனியில் முருகனை விட முக்கியமான ஆளு நம்ம முதலாளி. என்ன கொஞ்சம் படபடன்னு பேசுவார் ஒழிய மற்றபடி பாசத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிற ஆளு. அவர் வச்சு காசுல அது இல்லைன்னு சொன்னா அவருக்கு அசிங்கமா இருக்காது? அது இல்ல பிரதர், நம்ம முதலாளி பாசக்காரர் தான். ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. பெரிய அமௌண்ட். உன் தம்பி என்ன தெரிஞ்சுட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 5. இல்ல நீ 3னா? 3 முதலாளி. 3 லட்சம் தான். நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி. அது கரெக்டும். சாயந்தரம் வசூல் கொட்டும்ல. கவலையே படாதீங்க, கலெக்ஷன் கொட்டுன்னு கொட்டும். நிறுத்து. இதாம்ல வட்டி கட்டுக்கார வீடு. என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா வட்டி கட்டல, மோசமான ஆளு. ஆமா, வா வா வா. மோசமான ஆளுங்கிறீங்க? வீட்டுல யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்களாம் நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான். அவனு வட்டி கட்டல. கோயில் யானையை கொண்டாந்து வீட்டுல கட்டிட்டான். இப்ப அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கு. வாங்கல பாவி. வாமா, வாப்பா வா. இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி. வசூல் பண்றான். ஓட்டலாம்.
ஏய், இந்த பக்கம் வாடா. வாடா. ஏய், அப்படி போ. போ. எப்பா சேம் விஷுவல். ம் எப்படி இருந்துச்சு? மிராகில். ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து தான் தீரணும். நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க, இல்லை கல்லு முள்ளு காலுக்கு மெத்தன்னு பாடிக்கிட்டே போங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு. தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியாக பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறேன், இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறேன். லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது. நீங்கள் ஆசைப்படல பிரதர். நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. பிரதர், நீங்கள் ரொம்ப லேட் பிரதர். வீட்டில் இருந்த குத்து விளக்கை நான் எப்போவோ விற்றுப்பிட்டேன். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தான் குத்து விளக்கை ஏற்றணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்து விளக்கு எரியும். யாரோ ஒரு 3வது மனுஷன், நம்ம பஸ்ஸு ஓனர், அவரே எனக்காக வந்து ஜி அவன் ஒரு கேனை கூமுட்ட ஜி. எவன் கூப்பிட்டாலும் வருவியா, எங்கே வேணாலும் வருவியா. கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போகிறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்களே பிரதர். நான் ஃபீல் பண்ணல. ஐயோ, உங்கள் பேர் வேற நல்ல பேர் மறந்து போச்சு. வாட்ஸ் ஒரு நேம்? வேல் பாண்டியன். மிஸ்டர் பாண்டியன். ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன். 3 லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவேன்? அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார். நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும். மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. தட்ஸ் கோ. புது கல்யாணமா? ஆமாம். குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க. கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லைல்ல, கெட்டினவன் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன் முதலாளி? கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானுவே, வட்டி கட்ட முடியல, அதனால போதும், புரிஞ்சு போச்சு. முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விழுந்துச்சு. வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி. வாயமுடுறோம். அதுக்கு மேலே விருப்பம். மேடம் பேனா கையெழுத்து எங்கே போட? யாரு உன் கையெழுத்தா? 3 லட்ச ரூபா இல்லை, 30 லட்ச ரூபா கூட தரேன். போய் உங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. சரித்த. எங்கள் அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டார். என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுனா போடுவாரா? இல்லை, அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வேற யாரும் இல்லையா? பாவனாச்சி, அவனுக்கு யாருமே கிடையாது, எல்லாம் நான் தான் பார்த்தாகணும். சரி, அவனுக்காக நீ எதுக்குல இருந்து அழைச்சாலையிற? அந்த பொண்ணு மனசில் கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன். இவன் நடானா வேலை பரவண்டான தான் கல்யாணங்கிறான். இவங்க கல்யாணம் நடந்தால் தான் எங்கே கல்யாணம் நடக்கும். இப்படி ஒன்றை தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு முதலாளி. ஏன் நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல. ஒரே இடத்துல 3 லட்ச ரூபா கேட்டா எவ்வளோ தருவான்? அங்கே ஒரு 20,000, அங்கே ஒரு 10,000, அங்கே ஒரு 15,000 அங்கங்கே வாங்கணும். அப்போ தானே 3 லட்சம் பரட்ட முடியும். என்ன ஏன்னா பாத்துல புது வண்டியில் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கினது. மெதுவா போ, பார்த்து பார்த்து. இல்லை, எதுக்கு வண்டி எங்கே நிறுத்துற? ஃப்ரெண்டு இருக்கேன், பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கங்கே ஃப்ரெண்ட் வச்சுருக்கானுங்க. இல்லை, காலை கிளவில புது வண்டி வாங்கி வச்சிருக்கேன், காரை கிளப்பிட்டு இருக்கேன். என்ன முதலாளி புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்கே, சொல்லவே இல்லை. அதுவா? சின்ன வண்டியில் போனால் எவன் மதிக்கான்? பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல, அதான் ஃபுல் பேமெண்ட் கட்டி ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருக்கேன். இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீரம் தெரியுதுல. 25,000. ஏதுரா ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேல, அதான். தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கியா? இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. சரி சரி, வாங்க போகலாம். ஏய் ஏல ஏல உத்துப்பாண்டி, இல்லை வண்டியை வந்து இல்லை, வண்டியை வச்சு தான் பணம் வாங்கியிருக்கு. நடந்து வந்து சேருங்க. இங்கே நின்னா மனசு கஷ்டமாக இருக்கும், காலகாலத்தில் வந்து சேருங்க. ஏய் யாரா வண்டி மேல கைய வச்சா கைய வெட்டி போடுவேன். பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல.
திருட்டு போய் புது வண்டி ஆட்டி போட்டானுல. வாங்க மாமா, ஏன் நடந்து வரீங்க? ஆமா, வண்டி எங்க? சர்வீஸ் கூட்டிருக்கம்மா. சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? சொல்லவே இல்லை. சரி இந்தாங்க, லட்டு சாப்பிடுங்க. என்ன உங்கள் அண்ணன் யாராவது ஊர்லேருந்து வந்திருக்கானா? ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து பண்ணி தான் வாங்கிட்டு வந்தான். சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா. இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான். ஆமாம், என்ன விஷயமா வந்தானா? வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே, அதான் கொடுத்து விட்டேன். ம் யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு. காசுக்கா? ம். போடு போடு. ஹலோ, அண்ணே நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபா பணம் வேணும். 2 மாசத்துல திருப்பி தந்துடுறேண்ணே. அடடடடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனால் பெங்களூர் வர போயிட்டுருக்காரான். யாரு இவன்? பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போகிறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்குது. இப்போ பாருங்க, அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன். அண்ணே டீ கடை ஆறுமுகமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்க ராஜா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ராஜா. அது ஒன்றும் இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவில தான். நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு. அதை விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு 2 கிலோ கறியும் 4 குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளூரில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூரு வராராமா. கொஞ்சோன்னு கறியும் 1 குவாட்டரும் இருக்குன்னு சொன்னால் போதும், ஊருக்குள்ளே எங்கே இருந்தாலும் உள்ளே நையாங்கிறது போச்சா. ம்